அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, தயிர் சோறும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து நல்லா வேக வச்சுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா இப்போ வேக வச்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம தயிர் சோறு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிலிண்டர் தட்டுப்பாடுனால சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம வந்து சமைச்சிட்ருக்கோம். நமக்கும் இன்னும் சிலிண்டர் வரல, அதனால் சாப்பாடு வந்து பார்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். சட்டி காஞ்சது நம்ம வந்து கோல்டு வின்னர் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும். 1/4 கிலோவோட கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் ஒரு 300 கிராம் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நம்ம 50 கிராம் கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் இது வந்து வதக்க வேண்டியதில்லை. நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சிட்டோம்னா போதும். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம தயிர் சோத்துக்கு கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தில் நம்ம இப்போ வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பாருங்க, ரொம்ப நேரம் டைம் எடுக்க வேணாம், இது டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். சிலிண்டரும் நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சம் ஆகும். நான் உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சிட்டனால இப்படி உருளைக்கிழங்கு நம்ம அவிக்கும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு வேலையாயிரும். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு வந்து தயிர் சாப்பாடுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இப்போ கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாட்டி ஒரு பூண்டு பல் மட்டும் தட்டி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பேஸ்ட்டாகவே போட்டுட்டேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம முன்னாடியே வெங்காயம் வேக வைப்போம், ஆனால் இதில் அப்படி இல்லை. நம்ம உருளைக்கிழங்கு போட்டுட்டு அதுக்கு மேலேயே வெங்காயம்லாம் கட் பண்ணி அப்படியே போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நம்ம கட் பண்ணி, இதுக்கு வெங்காயம் போடணும்னு இல்லை, தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். பொடியாகவும் கட் பண்ணி போடலாம், இப்படியும் போடலாம். நீங்கள் எந்த மாதிரி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள்,
இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கூட உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி தயிர் இதில் நான் செஞ்சுருக்க மாதிரி தயிர் சோறும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு முறை நாங்கள் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் சீக்கிரமாகவும் நம்ம வேலை செஞ்சிடலாம். அதிக நேரம் நம்மளுக்கு டைம் எடுக்காது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஒன்றா, வெங்காயம் வந்து ரொம்ப வேகாமல் நம்ம சாப்பிட்றப்ப அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது காஷ்மீரி மிளகா, அதனால் கலர் இருக்கும். ஆனால் காரம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். உங்கள் மிளகாத்தூளுக்கு தகுந்தபடி காரம் போட்டுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் சட்டுன்னு செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு வெங்காயம் வந்து கொஞ்சம் நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை ரொம்ப வந்து வேக வச்சோம்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும் உருளைக்கிழங்கு. பாருங்கள், நம்ம வந்து அந்த பிடிச்சிருக்கிறதெல்லாம் நம்ம சுரண்டி நம்ம எடுத்து விடும்போது அது மசாலாவோட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது கருகலை, லைட்டாக தான் பிடிச்சிருக்கு. அந்த மசாலா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இது மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்ம தயிர் சோறு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொலைய வடித்து வச்சுருக்கோம். நம்ம கரண்டிலே கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய கப்பு தயிரும் சின்ன கப்பு தயிரும் எடுத்துருக்கோம். ஒரு பாதி கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாப்பாடு வந்து நல்லா ஆறிடணும், சூடாக கிண்டிடக்கூடாது. தயிர் சோறு வந்து நல்லா அந்த ஆறின சாப்பாட்டில் கிண்டினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தயிரெல்லாம் போட்டுக்கலாம். இதே நீங்கள் வீட்டில் ஊற்றின தயிராக இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் புளிக்காத தயிராக இருந்தால் நம்ம மத்தியான நேரம் சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப புளிச்சிரும் காடியாக, இந்த வெயில் காலத்துக்கு. இந்த மாதிரி தயிர் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வீட்டிலே ஊற்றிக்கலாம். தயிர் மட்டும் ஊற்றினா பத்தாது. இந்த தயிர் சோத்துக்கு நம்ம இதே அளவு பாலும் சேர்த்துக்கணும். அதுக்கு மீறி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, கேரட்டு, இஞ்சி, பச்சை மிளகா, இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி கேரட்லாம் வந்து நம்ம
அந்த பச்சை மிளகாயெல்லாம் இப்படி பொடியாக எவ்வளோ பொடியாக முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம அந்த தயிர் சோறு சாப்பிடும்போது அது நல்லா நம்மளுக்கு கடிப்படும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி, கேரட்டு, பச்சை மிளகாயெல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதில் வந்து மாதுளம்பழம் போடுவாங்க. அதோட நீங்கள் அதுவும் வேணும்னாலும் லைட்டாக தூவிக்கலாம். ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மாதுளம்பழத்தோட மாங்காய் வந்து புளிப்பு இல்லாத கல்லாமணி மாங்காய் வாங்கி குட்டி குட்டியாக நறுக்கி இதே மாதிரி போட்டிங்கன்னு வைங்க, சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால், சூடாக எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆற வச்ச பால் தான் ரொம்ப நல்லது. ஆனால் நம்மளுக்குமே தயிர் சோறு வந்து இப்படி செய்ய தெரில, இப்போ தான் கற்றுக்கிட்டேன். எப்படின்னு கேட்டாக்கும் நான் வந்து சுடு சோத்தில் கலந்துருவேன் எல்லாத்தையும் தயிர். அது கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரியே வரும், டேஸ்ட்டும் அவ்வளோக்கு இதாக இருக்காது. அதுக்கப்புறம் தான் அந்த சாப்பாடு வந்து ஆற வச்சு மிஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்கள், இது நம்ம மத்தியானம் நம்ம சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் எதுவுமே முன்னாடிலாம் நாங்கள் வந்து தாளித்து விட்ருவோம். கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம். இதில் நாங்கள் பெருங்காயம் போடல, நீங்கள் வேணால் அந்த கடுகு தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம தாளித்து விடுவோம், அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கடையில் விற்கிற மாதிரி டேஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு கடையில் சாப்பிட்டேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் நான் அதே போல் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கடையில் இந்த தயிர் சோறு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சோறு. பெரும்பாலும் கடையில் தயிர் சோறு அவ்வளோக்கா பிடிக்காது. ஆனால் இந்த ஒரு கடையில் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தயிர் சாப்பாடு. அது போல் தான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வந்து கேரட் இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, கொத்தமல்லி போட்டிருக்கோம். நல்ல ஒரு இதில் நீங்கள் மாங்காய் நறுக்கி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த உருளைக்கிழங்குக்கும் இந்த தயிர் சாப்பாடுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு